தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே என்ற இந்த நிகழ்ச்சியில் இன்று நாம் சோமான் சுய பெருமையாக பார்ப்பது ஆல்ரவுண்டர். ஆல்ரவுண்டர் என்ற கேட்ட மாத்திரத்திலேயே ரெண்டு விஷயங்கள் நம்ம நினைவுக்கு வருகின்றது. ஒன்று, ஆல்ரவுண்ட் பாட்டுதாரி. சத்தியத்தினுடைய ஆரம்பத்திலேருந்து இறுதி வரைக்கும் கடைசி வரைக்கும் பாட்டு எடுத்து நடிக்கக்கூடியவர்கள். ஸ்ரீகிருஷ்ணர் கூடையிலேருந்து ஆரம்பித்து பிரஜாபிதா பிரம்மா, அவ்வக்த பிரம்மானுடைய கூடையே வருகின்ற ஆல்ரவுண்டர் பாட்டுதாரியாக நாம் இருக்கணும். இன்னொன்று, ஆல்ரவுண்டர் சேவாதாரி. அந்த சேவையில் கூட நம்ம ஆல்ரவுண்டராக இருக்க வேண்டும். அது கூட ரொம்ப அத்தியாவசியமாக இருக்கின்றது. ஏன்னா பாபா சொல்கிறாங்க, நீங்கள் எப்போ ஆல்ரவுண்டராக இருப்பீங்களோ அப்போ தான் நீங்கள் பரோபகாரியாக, விஸ்வ கல்யாணக்காரியாக, ஆதார மூர்த்தியாக, உத்தார் மூர்த்தியாக இருக்க முடியும் என்று கூறுகின்றார். ஆக எத்தனையோ டைட்டில் நாம் வாங்கணும்னா இந்த ஒரு விஷயத்தில் கவனம் கொடுத்தா கூட போதுமானதாக இருக்கின்றது. ஆனால் இதுக்கு ஒரு முக்கியமான அடையாளம். முதல்ல பேசிக்காக பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படித்தான் சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஆனால் உங்களுடைய ஸ்திதி எப்போதும் ஆடாத அசையாததாக இருக்க வேண்டும். அச்சல் அட்டோல் ஸ்திதி தான் நம்மளுடைய ஒரிஜினல் ஸ்திதி. இந்த ஸ்திதி இல்லாமல் நாம் சத்தியுகத்தில் போகவே முடியாது. ஏன்னா ஒரே ராஜ்யம், ஒரே மொழி, அங்கே ஒரே தர்மம் இருக்குன்னா, தர்மம் என்றால் என்ன? தாரணை. தாரணை என்றால் என்ன? நம்மளுடைய மனநிலை எப்பொழுதும் ஆடாமல் அசையாததாக இருக்கணும். ஆக எப்படிப்பட்ட ஸ்திதி இருந்தாலும் சரி, என்னுடைய மனநிலை ஆடாமல் அசையாமல் இருக்கணும். இதுதான் முதல் கண்டிஷன் ஆல்ரவுண்டருக்கு. இரண்டாவது, ஒவ்வொரு நேரத்திலையும் சரி, எப்படிப்பட்ட ஒரு சூழலாக இருந்தாலும் சரி, நான் எல்லாத்துக்கும் ஆல்ரவுண்டராக இருக்க வேண்டும். இந்த ஆல்ரவுண்டர் கூட இன்னொரு வார்த்தை பாபா சொல்றார், எவர் ரெடியாக இருப்பது. இந்த எவர் ரெடி என்ற வார்த்தை உலகத்தில் கிடையவே கிடையாது. ஏன்னா ரெடி ஆகிறதுக்கு நமக்கு நேரம் தேவைப்படும், ரிசோர்ஸஸ் தேவைப்படும், முயற்சிகள் தேவைப்படும். ஆனால் நம்ம வாழ்க்கையினுடைய லட்சியம் என்று பார்க்கும்போது கூட அது எதிர்காலத்தில் தான் இருக்கும். அதை அடையிறதுக்கான முயற்சியை நம்ம மேற்கொள்ளும் போது அதுவாக நம்ம எப்படி இப்போ இருக்க முடியும்? ஆனால் வண்டர்ஃபுல் பாபாவோட ஞானத்தில் தான் லட்சியம் மற்றும் லட்சணம் ரெண்டையும் இணைந்து கூறுகின்றார். நாம் இப்பயே தன்னைத்தான் சர்வகுண சம்பன்னமாக, சோலாக்கலா சம்பூர்ணமாக, சம்பூர்ண நீர்விகாரியாக, அஹிம்சா பரமோ தர்மமாக நம்மளை அனுபவம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. அதனால்தான் ஆல்ரவுண்டர் என்றாலே என்ன, ரொம்ப ஈஸியாகவும் இருப்பாங்க, அதே நேரத்தில் பிஸியாகவும் இருப்பாங்க. பிஸியாக இருக்கிற காலத்தினால்தான் அவங்க ஈஸியாகவும் இருப்பாங்க. ஏன்னா நாம் ஒரு பொழுதும் இந்த தைரியத்தை கைவிடக்கூடாது. இந்த தைரியத்தில் குறைபாடுகள் என்பது இருக்கக்கூடாது. யார் ஒருவருக்கு இந்த தைரியத்தில் குறைபாடு இருக்குமோ அது கொஞ்சம் சதவீதமாக இருந்தாலும் சரிதான், அவங்களால புதுமையும் செய்ய முடியாது, எந்த ஒரு நியூனஸ் அவங்களுடைய செயல்லையோ சேவையிலையோ கொண்டு வர முடியாது. ஆக ஹிம்மத்தே பச்சே மததே குதா என்பதற்கு இணங்க தைரியத்தில் குறைபாடு இல்லாமல் இருந்தால்தான், அது முழுமையாக இருந்தால்தான் நம்மளால் ஆல்ரவுண்டராக இருக்க முடியும். ரெண்டாவது, குறைபாடுகள், பலகீனங்கள் எதுவும் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. எப்போ நம்மகிட்ட பலகீனமும் குறைபாடுமோ இருக்குமோ அப்போ நம்மளால் அந்த காரியத்தை எப்படி செய்ய முடியும்? ஆக நம்மளுடைய சாத்திய கூறுகளை நம்ம ஆராய்வதற்கு கூட சக்தி நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்றால் இந்த குறைபாடு அல்லது பலகீனங்கள் இல்லாதவர்களாகவும் அதைரியமானவர்களாகவும் நாம் இருக்கவே கூடாது. பாபா என் கூட இருக்கின்றார், செய்விப்பவர் என் மூலமாக செய்விக்கின்றார், நான் நிமித்தமாக இருக்கின்றேன். ஆக ஒவ்வொரு ஸ்டெப்புலையும் நாம் புதுமையாக கொண்டு வரும்போது தான் நாமளும் உற்சாகம் நிறைந்தவராக, ஆனந்தம் நிறைந்தவர்களாக, பிறருக்கும் நாம் உற்சாகம் அளிப்பவர்களாக ஆகிவிடுகின்றோம். அதனால தான் பாபா சொல்கிறாங்க, உடுத்தா பஞ்சி, பறக்கக்கூடிய ஒரு பறவை என்றாலே நீங்கள் சக்கரவர்த்தியாக இருக்க வேண்டும். சக்கரவர்த்தியை யாரால் இருக்க முடியும்னா, யார் ஒருவங்க எவர் ரெடியாகவும் ஆல்ரவுண்டராகவும் இருக்கின்றார்களோ அவர்கள் தான். ஆனால் நாம் கூட எப்போ இந்த சுலோகனை நடைமுறைப்படுத்துகின்றோமோ, பாலக் சோ மாலிக் என்பது அதற்கு இணங்குவதான் நம்மளால் ஆல்ரவுண்டராக ஆக முடிகின்றது. ஆக நாம் நம்மளுடைய பிரித்தி அல்லது ஸ்திதியில் கூட ஆடாமல் அசையாத நிலைமையில் இருக்கணும்னா நம்மை நாம்
ஒவ்வொரு கணத்திலையும் ஆல்ரவுண்டராக அனுபவம் செய்ய வேண்டும். அதாவது எவர் ரெடியாகவும் இருக்க வேண்டும். எப்பொழுதுமே ஆடாத அசையாத மனநிலை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை தான் இன்று நாம் பார்க்கின்றோம். நல்லது. ஓம் சாந்தி.